திமுக ஆட்சி தூக்கி எறியப்பட்டு அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமையும் என்று பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தருமபுரியில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பங்கேற்று பேசிய அவர், கடந்த தேர்தலில் கோவையிலும் தருமபுரியிலும் அதிமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சி வேட்பாளர்கள் வெற்றி பெற்றதால் அங்கு பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை திமுக அரசு செயல்படுத்தவில்லை என்று குற்றம் சாட்டினார். பெண்களின் வளர்ச்சிக்காக கொண்டுவரப்பட்ட மசோதாவை காங்கிரசும் திமுகவும் இணைந்து தோற்கடித்து விட்டது என்று குறிப்பிட்டார். தமிழகத்தில் அனைத்து இடத்திலும் நதிநீர் பிரச்சினை உள்ளது என்றும் விவசாயிகள் சந்திக்கும் பிரச்சனைகள் குறித்து முதலமைச்சருக்கு எந்த கவலையும் இல்லை என்றும் அண்ணாமலை கூறினார். நேற்று சாயங்காலம் பாராளுமன்றத்தில் காங்கிரசும் திராவிட முன்னேற்ற கழகமும் இணைத்து இந்த மசோதாவை தோற்கடித்திருக்கின்றார்கள். அருமை சொந்தங்கள், 298 எம்பிக்கள் வேண்டும், 230 எம்பிக்கள் வேண்டாம். அதனால் அருமை சொந்தங்களே, சகோதரிகளே, மோடி ஐயா எப்படியும் இதை திரும்ப கொண்டு வந்து எப்படியும் அதை சாத்தியமாக்குவார்கள் என்று நமக்கு தெரியும். ஆனால் நேற்று இந்த மசோதாவுக்கு எதிராக வாக்களித்து, தாய்மார்களுக்கு எதிராக வாக்களித்து, பெண்களுடைய குரல் பாராளுமன்றத்தில் சட்டமன்றத்தில் வரக்கூடாது என்று நினைத்த திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் காங்கிரசுக்கும் தருமபுரியில ஒரு தாய்மார் கூட நீங்க ஓட்டு போடக்கூடாதுன்னு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன்.